வாலிபர்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் ஆஷிக்கே ரசூலாய் வாழுங்கள், துனியாவில் ஆஷிக்கே ரசூலாய் வாழுங்கள். நாளை அல்லாஹ் விசாரிப்பான், ஒவ்வொரு நாளும் நாளை அல்லாஹ் விசாரிப்பான். மறுமையில் நம்முடைய வாலிபத்தை பற்றி விசாரிப்பான், நம்முடைய வாலிபத்தை பற்றி விசாரிப்பான். உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்று விசாரிப்பான். அந்த சமயத்தில் நாம் சொல்லலாம், இன்ஷா அல்லாஹ், அந்த சமயத்தில் நாம் சொல்லலாம், யா அல்லாஹ், எங்களுடைய வாலிபத்தை ஆஷிக்கே ரசூலாய் கழித்தோம், ஆஷிக்கே ரசூலாய் கழித்தோம். ரசூலின் காதலில் இருந்தும் நாங்கள் ரசூலின் மீது பித்து பிடித்து கடந்தோம். எங்கள் வாலிபத்தை நாங்கள் அப்படித்தான் கழித்தோம் என்று சொல்லலாம். உங்கள் வாலிபத்தை ஆஷிக்கே ரசூலாய் மாற்றுங்கள், ஆஷிக்கே ரசூலாய் மாற்றுங்கள். ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஹிதமத் செய்தவங்க, அவங்க வீட்லயே இருப்பாங்க. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் கேட்டாங்க, யா ரபியா, யா ரபியா, சல் ரபியா, ஏதாவது கேளுங்க ரபியா, தரேன்னு கேட்ட சொன்னாங்க. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நாயகம் கேட்கிறாங்க, யா ரபியா, ரபியாவே சின்ன சஹாபி, வாலிப சஹாபி கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஏதாவது வேணும்னா கேளுங்க ரபியா, நான் தருகிறேன் என்று சொன்ன உடனே ரபியா என்ன கேட்டார்கள் என்று தெரியுமா? ரபியா கேட்டதுதான் இந்த உம்மத்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ரபியா கேட்டதுதான் இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் கவனிக்கப்பட விஷயம். அன்பிற்கினியவர்களே, ரபியா இந்த உலகத்தில் வீடு வாசல்களை கேட்கவில்லை, சொத்து சுகங்களை கேட்கவில்லை, ஆட்சியை கேட்கவில்லை, அதிகாரத்தை கேட்கவில்லை. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொர்க்கத்தையும் கேட்கவில்லை. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தையும் கேட்கவில்லை. கேட்டார்கள் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பதிலை பாருங்கள், முராஃபகத்துன் ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ், முராஃபகத்துன் ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ். சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் நாயகம், சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும், போதும். முராஃபகத்துன் ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் நாயகமே என்று கேட்கின்றார்கள். யாரு ரபியா? சின்ன புள்ள, எவரும் இல்லாத சின்ன புள்ள ரபியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா தெரிஞ்சிடுச்சு, இந்த துனியாவுல நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்துட்டோம், நாளை மறுமையில நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருக்கணும்ன்றத அவங்க விளங்கி இருந்தாங்க. கேட்டாங்க, முராஃபகத்துன் ஃபில் ஜன்னah யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் யா ரசூலுல்லாஹ். நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தருவானாக, அந்த பாக்கியத்தை தருவானாக. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வேற ஏதாவது கேளுங்களே ரபியா, வேற ஏதாவது கேளுங்களே ரபியா என்று கேட்ட பொழுது ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதை விட வேற என்ன யா ரசூலுல்லாஹ் வேணும், இதை விட வேற என்ன யா ரசூலுல்லாஹ் வேண்டும், அதுவே போதும் யா ரசூலுல்லாஹ். சொர்க்கத்தில் உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் இந்த துனியாவில பார்த்துட்டேன் நாயகமே, அடுத்து நான் சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்துல நாயகத்தை பார்க்காத வாழ்க்கையா? விரும்பல அவங்க சொர்க்கத்தை, ரசூலோடு இருக்கிறதா விரும்புனாங்க. நமக்கு இங்கு ஆஷிக்கே ரசூல்கள் பாடமாக்குவது வெறுமன சொர்க்கத்தை கேட்பதல்ல, சொர்க்கத்தில் நபியோடு இருப்பதை கேட்பது, சொர்க்கத்தில் நபியோடு இருப்பதை கேட்பதுதான் சொல்லி தரார்கள் நமக்கு. அன்பிற்கினியவர்களே, வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நபியின் நேசம் நம்முடைய கல்வியில் நிறைந்திருக்க வேண்டும். என்னுடைய கல்வியில் ரசூலுடைய அன்பு எந்த இருக்க வேண்டும் என்றால், நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் என் உள்ளம் எல்லாம் புத்துணர்ச்சி அடைய வேண்டும், என் கல்வி புத்துணர்ச்சி அடைய வேண்டும், என்னுடைய ரத்தங்கள் புத்துணர்ச்சி அடைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அன்பிற்கினியவர்களே, நாயகம் எங்கோ தூரமாக இல்லை, நாயகம் நம்மை விட்டு தூரமாக போகவில்லை. நாயகத்திடத்தில் செலவாத்து சொன்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று இங்கு சொன்னோம் என்றால், மதீனாவில் இருக்க நாயகத்திற்கு என்னுடைய பெயரை சொல்லி இன்ன ஃபுலான் இப்னு ஃபுலான் நாயகத்திற்கு சொல்லப்படும், நாயகமே இன்னாரின் மகன் இன்னார் உங்கள் மீது செலவாத்து சொன்னார்கள் நாயகமே என்று சொன்னார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் ரசூலை நேரில் பார்க்காவிட்டாலும் ரசூலோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. செலவாத்தை அதிகப்படுத்துங்கள், வாழ்க்கையில் செலவாத்தை அதிகப்படுத்துங்கள்.